அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். பரக்கத்தான மாதம் நமக்குள்ளே வந்தது. வந்த மாத்திரத்தில் உடனே 2 நாட்கள் கழிந்து விட்டது. அல்லாஹ் கடைசி வரையிலும் ஆரோக்கியத்தோடு ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அனுபவிக்கும் பாக்கியம் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் கருணையினால் இன்று ஆலு இம்ரான் என்கிற சூரா முடிந்திருக்கிறது. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நிசா என்கிற சூரா தொடங்க இருக்கிறது. இந்த ஆலு இம்ரான் என்கிற இந்த சூறாவிலே 200 ஆயத்துகள். அதிலே 200வது ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்றால், அந்த சூறாவினுடைய ஒட்டுமொத்த சாரத்தையும் வைத்துத்தான் முடிப்பார். சூரத்துல் பக்ராவை முடிக்கிறான் என்றால் அந்த முடிக்கின்ற இடத்தில் உள்ள ஆயத் அந்த சூரத்துல் பக்ராவினுடைய அனைத்தையும் தனக்குள்ளே வைத்திருக்கும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த கடைசி ஆயத்தின் பிரகாரம் அமல் செய்தால் அவன் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற வகையில் தான் சூரத்துல் பக்ராவிலே கடைசி 2 ஆயத்து இருந்தது. அதே போன்றுதான் ஆலு இம்ரானுடைய கடைசி அந்த ஒரு ஆயத்தை நாம் ஆய்வு செய்தாலே, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டானே, அதோடு நிறுத்தலாம் அல்லவா? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, பொறுமையிலே நிலைத்திருங்கள். பொறுமையாக இருத்தல் என்பது வேறு, பொறுமையிலே நிலைத்திருத்தல் என்பது வேறு. सबर करना एक बात है, सबर पर कायम रहना दूसरी बात है. ஒருவன் பொறுமையாக இருக்கிறான். எந்த நேரத்துல மனுஷன் மிரளுவான்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப பொறுமைசாலினா, ஆனா திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் தன்னையே இழந்துருவாரு. அந்த நேரத்துல மனுஷனா பார்க்க முடியாது. மிருகங்கள்லாம் தோத்து போயிரும். அந்த மாதிரி வேற மாதிரி ஆயிடுவாரு. இல்லை, ஒரு முஃமின் அப்படி ஆக மாட்டான். அவன் பொறுமையாக இருப்பான். அந்த பொறுமையிலே நிலைத்திருப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு, இன்னும் நீங்கள் அந்த பொறுமையிலே நிலைத்திருங்கள் என்கிறார். இனி வராபித்து, நீங்கள் அல்லாஹ்வோடு இணைந்திருங்கள் என்கிறார். ராபித்து, எதற்காக இறைவனுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்கிறீர்கள்? தொழுகை முடிந்தது, இறைவனது தொடர்பு துண்டித்ததா? நோன்பு வைத்தோம், நோன்பை திறந்தோம், இறைவனது துண்டிப்பு, இறைவனது தொடர்பு துண்டித்து விட்டதா? நாம் உறங்கிவிட்டோம், இறைவனது தொடர்பு துண்டித்து விட்டதா? சந்தோஷமாக அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறோம். இந்த உலகத்தை பார்த்து பிரமிப்பிலே ஆச்சரியமாகிறோம். இறைவனது தொடர்பு துண்டித்ததா? துண்டிக்க கூடாது என்கிறான் அல்லாஹ். வராபித்து, என்னோடு இணைந்தே இருங்கள் என்கிறான். ஐநத்ததகபூன், எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறான். என்னை விட்டு எங்கப்பா போற? என்னை விட்டுட்டு நீ எங்க போய் எங்க நீ நிம்மதியா இருக்க முடியும்? என்னோட இணைஞ்சே இருப்பா, என்னை மறக்காத, என்னுடைய அந்த இணைப்பை நீ துண்டிக்காதடா. நான் உன்னோடு சேர்ந்திருக்க விரும்புறேன். எப்படி நம்ம பிள்ளைக்கு, இங்க வா, நீ எந்த நேரமும் லைன்லே இருக்கணும். நீ வெளிநாட்டுல படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீ வெளிநாட்டுல வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, அப் டு டேட் எனக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கணும், தொடர்பிலே இருக்கணும். நீ என்ன செய்யற, எங்க போற, எங்க வர்ற, எப்போ வந்த, எப்போ போன, எல்லாம் எனக்கு தொடர்பிலே இருக்கணும். தன் மகனின் மீது இருக்கக்கூடிய, தன் பிள்ளைகளின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்திலே அவன் சொல்கிறானே தவிர நம்பிக்கை இழந்தல்ல. என்னுடைய தொடர்பிலேயே இரு என்கிறான். மனைவியை தனது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். நீ சென்று சந்தோஷமாக வா, ஆனால் தொடர்பிலேயே இருக்கணும். நான் போன் போட்டா உடனே எடுக்கணும். நீ போன் எடுக்கலன்னு சொன்னா நான் துடிச்சு போயிடுவேன் சொல்றானா இல்லையா?
அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஐன ததஹபூன், எங்கப்பா போற? என் தொடர்பை துண்டிச்சிட்டு நீ எங்கப்பா நிம்மதியா இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்க. இனி கடைசியாக 4வது சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்கிறான். ஹஜ்ரத் பொறுத்து 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 தான் இந்த கதிக்கு நம்ம ஆளாயிருக்கோம். இதுக்கு மேலேயும் பொறுக்க சொல்றீங்களா? முஸ்லிம்கள் பொறுத்து 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 தான் மீண்டும் மீண்டும் அநீத ஆட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாத ஹஜ்ரத் என்று சொல்லுவதெல்லாம் தெரியும். இதுக்கு மேல பொறுக்காம என்னத்தை நம்ம சாதிக்க போறோம்? இந்த பொறுமைதான் அல்லாஹ்வுடைய கோப லட்சணமாக மாறி வந்தவர்களை அழிக்கும். ஒரு முஃமினுடைய பொறுமை இருக்கிறதே, அந்த பொறுமைக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சக்தி வேற எதற்குமே தரவில்லை. அந்த பொறுமைக்கு அவ்வளவு சக்தி தந்திருக்கிறான். அந்த சக்தி அதிலே இருக்க போய் தான் நீங்கள் பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள் என்கிறான். இல்லை என்றால் ஏன் அப்படி சொல்கிறான்? முழு குர்ஆனிலேயும் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் என்று 90 இடத்திலே சொல்கிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு இடத்திலே கோபப்படுங்கள் என்று சொல்லி இருந்தால் உலகமே அழிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் பொறுங்கள் 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 என்று சொல்லி இந்த உலகத்தை மிக அழகாக செம்மையாக நடத்தி கொண்டே போகிறான். எல்லா ஆற்றலும் இருக்கிறது. படிச்ச பட்டதாரி, டிகிரி மேன், நிறைய படிச்சிருக்காரு, ரொம்ப நிறைய திறமைகள் இருந்தாலே பொறுமை இருக்காது. ஏன்னா தன்னுடைய திறமைகள் மீது நம்பிக்கை அதிகமா இருக்கும். நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், என்கிட்ட இன்ன திறமை இருக்கு, இன்ன திறமை இருக்கு. அவன் பொறுமையா இருக்க மாட்டான். முடிச்சவனு கணக்க முடினா முடி, நான் அவன்கிட்ட இருக்க முடியாது, கணக்க முடி. பொறுமை இருக்காது. அதனால அவன் எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனா ஒண்ணுமே இல்லாதவன் பொறுத்து இருப்பான். பார்த்தா அவனை கொண்டு நிறைய காரியங்கள் சாதிக்கப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே, நீங்கள் பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள், பொறுமையிலே நீங்கள் தொடர்ந்திருங்கள், பொறுத்திருங்கள் பொறுமையிலே தொடர்ந்திருங்கள். மனைவி இடத்துல பொறுமை வேணும். நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல பொறுமையை காட்டணும். நம்மள்ட்ட வேலை பார்க்கிறவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கணும். நாம நினைச்சுக்கணும், அவர் விளங்காம இருக்கார். ஃபஇன்னஹும் கௌமுல் லா யஅலமூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பல்லை ஷஹீதாக்கி விட்டார்கள், ரத்தம் கொட்டுகிறது, இருந்தாலும் அவங்களை நீ சோதிச்சிடாத, என்னை பத்தி தெரியல அவங்களுக்கு, அதனாலதான் அவங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்க. என்னை பற்றி தெரிந்தால் அவர்கள் என்னிடத்தில் இப்படி நடப்பார்களா? ஃபஇன்னஹும் கௌமுல் லா யஅலமூன். அறியாத கௌம், அறியாத சமுதாயம். நீ கோபச்சுக்காத ரப்பே, நீ கோபப்பட்டா ஒருத்தருமே மிஞ்ச முடியாத ரப்பே. என்னை பொறுமையாக இருக்க சொல்கிறாய், அந்த பொறுமைக்கு நீதானே உகந்தவன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற போது, அல்லாஹ்வே நமக்கு கிடைத்தால் அதை விட பலம் வேற என்ன? அதை விட மிகப்பெரிய சக்தி வேற என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான பசி, கடுமையான பசி. சின்ன குழந்தை, பால் குடி குழந்தை என்றால் நினைத்து பாருங்கள், என்ன வயது இருக்கும்? பால் குடி குழந்தை, கடுமையான பசி. ஆனால் ஹலீமா அம்மா இடது மார்பகத்திலே, ஏனென்றால் வலது மார்பகத்திலே பால் இல்லை, இடது மார்பகத்துக்கு மாற்றுகிறார்கள். நபியவர்கள் முடியவே முடியாது, அது எனக்குரிய ஹக் அல்ல, அது என்னுடைய பால்குடி சகோதரர்களின் ஹக், அதிலே நான் எக்காரணத்தை கொண்டும் தலையிட மாட்டேன். அந்த சின்ன குழந்தையிலேயே பொறுமை கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொறுமையிலே நீதம் கட்டாயமாக இருக்கும். நீதம் தவறியவர்கள் தான் பொறுமை இழப்பார்கள், நீதம் தவறாதவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். அங்கே நபியவர்கள் நீதத்தையும் பார்க்கிறார்கள், அதனால் பொறுமையாக இருக்கிறார்கள். இல்லை இல்லை, முடியவே முடியாது. எப்பொழுது வலது மார்பகத்திலே பால் சுரக்குமோ அப்பொழுது நான் குடித்துக் கொள்கிறேன். இன்னும் சிறிது நேரம் கழித்து வலது மார்பகத்திலே பால் சுரக்கலாம், அந்த நேரத்தில் நான் குடித்துக் கொள்வேன். ஆனால் இடது மார்பகத்தில் நான் குடிக்க மாட்டேன். காரணம், அது எனக்குரிய பங்கல்ல,
அது என்னுடைய பால்குடி சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்களுக்கான பங்கு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். இந்த எண்ணம் கல்விலே இருந்தது. அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? யார் எப்படி போடுங்க, என்ன என் ஹக்கு எனக்கு வரணும், நான் வாழணும், நான் சந்தோஷமா இருக்கணும். என் அண்ணனுடைய, என் தம்பியினுடைய அண்ணன், அக்கா, தங்கச்சி, சொந்தம், பந்தம் யார் எப்படி போனா எனக்கு என்னங்க, சும்மா கிடடா, நாம வாழ்ந்தா போதும். இந்த நிலை இருக்கிறதே அவனை அழித்து விடுகிறது. ஏனென்றால் அவன் பொதுநலவாதி அல்ல, அவன் சுயநலவாதி, அவன் தூர சிந்தனை உள்ளவன் அல்ல, அவன் பொறுமையிட்டு அவன் திக்குமுக்காடி திரிகிறான். பொறுமையுள்ளவன் संजीदगी के साथ जिंदगी बसर करेगा, संजीदगी के साथ जिंदगी बसर करेगा, वही साबिर है. பொறுமையா இருந்தாலே அல்லாஹ் ரொம்ப உயர்த்தும். என்ன இப்ப வாங்குறியா இல்லையா அப்படின்னு ஒரு வியாபாரி கேட்டா, போங்க ஒன்றாங்கலன்னா அங்க போய் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். வந்து கேட்கிறவன் 1008 கேள்வி கேட்பான். என்னடா இவ்வளவு கேட்கிறானே, இவன்லாம் வாங்குவானா, இவ்வளவு கேட்கிறான், முன்கர்ணக்கே தோத்து போற மாதிரி கேட்கிறானே, இவன் எங்க நம்மள்கிட்ட வாங்க போறான்னு ஒரு வியாபாரி நினைச்சா அவன் எக்காரணத்தை கொண்டு முன்னேறி வரவே முடியாது. வரக்கூடியவர்கள் எப்படி கேட்டாலும் அவர்களுக்கு தோதுவாக நடக்கின்ற அந்த பொறுமை இருந்தால் அவன் ஜெயிப்பான், சாதிப்பான். இந்த பொறுமைதான் இபாதத்திலே வேண்டும், வாழ்க்கையிலே வேண்டும், அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலே வேண்டும், நண்பர்கள் வட்டாரத்திலே வேண்டும், குடும்பங்களிலே வேண்டும், எல்லா இடத்திலேயும் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையிலே நிலைத்து இருக்க வேண்டும். இனி வராபித்து அல்லாஹ்வோடு இணைந்திருக்க வேண்டும். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, தொழுகை முடிந்து விட்டால் அடுத்த தொழுகையின் சிந்தனையிலேயே இருங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் ஒரு நன்மை செய்து விட்டால் அடுத்து ஒரு நன்மை செய்வதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டே இருங்கள். அதுதான் அல்லாஹ்வோடு இணைந்திருத்தல். ஹஜரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதனுக்கு வருகின்ற அந்த சக்தி துளி அசுத்தமானதா, அவனுக்கு வருகின்ற சிறுநீர் அசுத்தமானதா, இந்த ரெண்டில் எது அசுத்தம் அப்படின்னு கேட்கப்படுது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, சிறுநீர் தான் ரொம்ப அசுத்தம், சிறுநீர் தான் ரொம்ப அசுத்தம். அவனது சக்தி துளியை கூட அவ்வளவு அசுத்தம் சொல்ல முடியாது. அதை விட கடுமையான அசுத்தம் சிறுநீர் தான். உடனே அவர் கேட்டார், அப்படின்னா சிறுநீரை கழிச்சா ஏன் குளிக்கணும்னு சொல்லல, ஏன் அவனுக்கு உடல் அசுத்தமாக மாட்டுது அப்படின்னு கேட்டார். உடனே அபூ ஹனீஃபா அவர்கள் சொன்னாங்க, சிறுநீர் கழித்து கொண்டிருக்கவும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கலாம். சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கவே அல்லாஹ் தனக்கு செய்த நியமத்துகளை நினைத்துக் கொண்டே இருக்க முடியும். அதனால் அவனது உடல் அசுத்தமாவதில்லை. ஆனால் சக்தி துளிகள் வெளியாகும் போது அவன் தன்னையே மறக்கிறான், தன்னோடு இருப்பவர்களை மறக்கிறான், தன்னை படைத்த ரப்பையே மறக்கிறான். எனவே அவனது உடல் அசுத்தமாகி விடுகிறது. எனவே தான் குளிக்க சொல்லி ஷரியத் சொல்கிறது என்றார்கள் ஹஜரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அப்படி என்றால் எவன் அல்லாஹ்வை மறந்திருக்கிறானோ அவன் எப்பொழுதும் அசுத்தமாகவே இருக்கிறான். எவன் அல்லாஹ்வோடு இணைந்தே இருக்கிறானோ, எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வோடு தொடர்பிலேயே இருக்கிறானோ, अल्लाह के याद में ही रहता है, वही पाकी है, वही पाकीज़ा है. அவன் தான் சுத்தமாக இருக்கிறான், அல்லாஹ்வோடு இணைந்தே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருக்கிறான், அவன் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறான். அல்லாஹ்வை மறந்தால் அவனது உடல் அசுத்தமாகி விடுகிறது என்று சொன்னார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வின் அச்சம், அச்சம் என்றால் என்னங்க, இப்படியே இப்படி கட்டி தொழுவதற்கு பேர் அச்சம் இல்லை. எந்த நேரம் பார்த்தாலும் தக்குவாவை வெளிப்படுத்துவதற்கு பெயர் அச்சம் அல்ல. ஏன்னா தக்குவா வெளிப்படாது, தக்குவா ஆகுனா கல்புக்குள்ள இருக்குன்னு நாங்க சொல்லலாம். இறையச்சம் என்பது இங்கே இங்கே என்று சொன்னார்கள். ராபியத்துல் பஸ்ரி அம்மா ரோட்ல போய்கிட்டு இருந்த போது ஒரு கோழி பொரிக்கப்பட்டு இருந்துச்சு. முழு கோழி பொரிச்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து சொன்னாங்க, ராபியா, உன்னை விட இந்த கோழி எவ்வளவோ பரவாயில்லை. அறுத்து உயிர் போன பிறகு ரெக்கையெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகுதான் மசாலா தடவி பொரிக்கப்படுது. ராபியா, நாளை கியாம நாளையில ரப்பு உன்னை மன்னிக்கவில்லை என்றால் உசுரோடு உன்னை பொரித்தெடுப்பான். உன்னை விட அந்த கோழி எவ்வளவோ பரவாயில்லை, நீ அந்த கோழிக்கு முன்னால ஒண்ணுமே இல்லைன்னு.
அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு. பொரிச்ச கோழியை பார்த்தா நமக்கு வேற சிந்தனை வருது. பொரிச்ச கோழியை பார்த்தா அல்லாஹ்வுடைய பயம் வருகிறது என்றால் இதற்கு பெயர் தான் தக்குவா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க இந்த பொறுமையோடும் தக்குவாவோடும் இறைவனுடைய தொடர்பிலேயும் வாழுகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகள் அனைவருக்கும்